எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆமா, நான் ஒரு பேய் கதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். கனவு மாளிகை. பேய பார்த்தவங்க, பேய் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த கதையை கண்டிப்பா கேளுங்க. பேய் மேல நம்பிக்கை இல்லாதவங்க இத ஒரு கற்பனை கதையா கேட்டு ரசிங்க. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு ஆடியோ புக்கும் உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். நம்மளோட சேனல்ல கிரைம் கதைகளும் இருக்கு, மறக்காம அதையும் போய் பாருங்க. இந்த கதையை கேட்க உங்க காது ரெண்டு ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. இதுல வர்ற கதாபாத்திரங்களை உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ண ஆரம்பிங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கனவு மாளிகை. அத்தியாயம் 1. காரிருள் மிகுந்த அந்த இடத்தில் ஆங்காங்கே சில வீடுகள் இருந்தது. ஒரு பெரிய பங்களாவிற்கு அருகில் ஒரு பழமையான வீடு ஒன்று தென்பட்டது. அந்த இருள் சூழ்ந்த பகுதியில் இரவு 11 மணிக்கு மேல் பல்லை காட்டியவாறு மின் விளக்குகளுடன் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து கணவன் மனைவியாக இருவர் இறங்கினார்கள். அதே சமயம் வானிலிருந்து மலைத்துளிகள் பூமியை எட்டி பார்க்க தொடங்கி இருந்தது. அந்த லேசான தூறலில் கணவன் மனைவி இருவரும் சிரித்துக் கொண்டே அந்த பழமையான வீட்டிற்குள் நுழைந்தார்கள். மனைவி சொன்னாள், வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ரொம்ப நாள் இந்த வீட்டுல யாருமே குடியே வரல போல இருக்கே. ஹவுஸ் ஓனர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்னமா பண்ண முடியும்? நமக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்தா போதாதா? பக்கத்துல இருக்கிற மாளிகையை பாத்தீங்களா? அது எவ்வளவு பெருசா அழகா இருக்குது. அதுக்குன்னு அந்த மாளிகையை நம்ம வாடகை எடுக்க முடியுமா? நம்ம தகுதிக்கு இதுவே அதிகம். சரி சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உடனே கிளம்புவோம். மழை வேற வர்ற மாதிரி தெரியுது. அவன் கையில் வைத்திருந்த சாவியை பூட்டிற்குள் நுழைத்தான். மெல்ல கதவுகளை திறந்தான். வெளியில் இருக்கும் அந்த கிரில் கேட்டின் சத்தம் அவர்கள் இருவரின் காதையும் கிழித்தது. அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் நுழையும் சமயம் லேசாக தூறிக்கொண்டிருந்த மலைத்துளிகள் இடி மின்னலுடன் ஆர்ப்பரிக்க தொடங்கியது. வீட்டிற்குள் சென்று அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பித்தார்கள் இருவரும். வீடு மிகவும் அழகாயிருந்தது. ஆனால் ஆங்காங்கே சுவர்களில் அழுக்குகளும் விரிசல்களும் தென்பட்டன. அந்த மர்மமான வீட்டில் பூட்டியிருந்த ஒரு அறை இருந்தது. அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. அந்த அறை மட்டும் மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் காணப்பட்டது. என்னங்க, ஹவுஸ் ஓனர் சொன்ன ரூம் இதான் போல இருக்கே. ஆமா, அவர் சொன்ன மாதிரியே இந்த ரூம் ரொம்ப நீட்டா இருக்க. ஆனா அந்த ரூமை பயன்படுத்த கூடாதுன்னு அவர் சொன்னாரே. ரூம் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. ஏன் இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்கன்னு தெரியலையே. மழை வேற நிக்காம பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம நைட்டு இந்த ரூம்ல தங்கிட்டு காலையில எந்திரிச்சு போயிடலாமா? அதுவும் சரிதான், இந்த ரூம்ல தங்கிக்கலாம். இந்த ரூம் சுத்தமா தானே இருக்கு. இருவரும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். அந்த ரூமில் இருந்த ஒரு ஷோகேஸில் கருங்கல் ஒன்று தென்பட்டது. அந்த கல் புரியாத எழுத்துக்களால் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் சில மர்மமான சித்திரங்களும் வரையப்பட்டிருந்தது. பார்ப்பவர்களின் கண்ணை கவரும் வண்ணம் அந்த கல் அமைந்திருந்தது. வெளியில் விடாது பெய்து கொண்டிருந்த மழையால் அவர்கள் இருவரும் அந்த அறையிலேயே உறங்கத் தொடங்கினார்கள். கட்டில் எதுவும் இல்லாமல் இருக்க விரிக்க பாய் கூட இல்லாமல் அந்த உலர்ந்த தரையில் இருவரும் உறங்கத் தொடங்கினார்கள். மணித்துளிகள் கரைய ஆரம்பித்தன. 2 மணி நேரம் கழித்து கணவன் மனைவி இருவரும் ஒரே சமயத்தில் அலறிக்கொண்டு எழுந்தார்கள். இருவரின் முகத்திலும் படபடப்பு. ஒருவரை ஒருவர் பார்த்து திகைத்தபடி அமர்ந்திருந்தார்கள். என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற நீ என்று கணவன் கேட்க, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேங்க என்றாள் மனைவி. நானும் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதனாலதான் நானும் சடனா எந்திரிச்சேன். அப்படி என்ன கனவு கண்டீங்க நீங்க என்றாள் மனைவி. நாம வரும்போது பக்கத்துல ஒரு மாளிகை பார்த்தோம்லா, அந்த மாளிகை காம்பவுண்ட் சுவருக்குள்ள யாரோ ஒரு லேடி குழிய தோண்டிட்டு இருக்குது. அந்த குழியில ஒரு சின்ன பையனை படுக்க வைக்குது. மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சின்ன பையனோட வாயிலிருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு 2 to 3 வயசு தான் இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருந்தனால அந்த குழிக்குள்ள தண்ணி ஃபில் ஆயிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லேடி மண்ணை போட்டு அந்த பையனை மூட ஆரம்பிக்குது. இத பார்த்தனா ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன். சடனா எந்திரிச்சிட்டேன். மனைவியோ அதிர்ந்து போனாள். அவள் கண்ட கனவும் அதேதான். இருவருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஒரே கனவு. எப்படி சாத்தியம் என இருவரும் திகைத்தபடி அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் படுத்திருந்த அறையின் கதவு மெதுவாக திறக்கிறது. இருவரும் உறைந்தபடி திறக்கப்படும் கதவிற்கு வெளியே பார்க்கிறார்கள். அவர்கள் கனவில் பார்த்த அந்த இறந்து போன சிறுவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். இருவருக்கும் உயிரே போய்விட்டது. அலறி அடித்துக் கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே செல்கிறார்கள். மழை நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது. இருவரும் காரில் ஏறி அமர போகும் சமயம் யாரோ இவர்களை பார்ப்பது போன்ற உணர்வு அந்த கணவனுக்கு தோன்றுகிறது. திரும்பி அந்த வீட்டை நோக்குகிறான். அந்த வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு பெண் மழையில் நனைந்தவாறு இவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை பார்த்த இவன்
அலறிவிட்டான். காரில் ஏறி இருவரும் வேக வேகமாக அந்த இடத்தை காலி செய்து விட்டனர். மழை துளிகள் மெதுவாக கீழே விழுவதை நிறுத்தி கொண்டது. 2 மாதங்கள் கழித்து, ஜீவா, வீடு சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற பண கஷ்டத்துல லோன் போட்டு இவ்வளவு பெரிய வீடை நம்ம வாங்கணுமா என்றாள் சங்கவி. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆகுது. இன்னும் நிறைய பிளான் இருக்குது, நிறைய லைஃப் இருக்கு. அதுக்கு நமக்கு கண்டிப்பா வீடு தேவை. குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அந்த டைம் நம்மளால வீடு வாங்க முடியாது சங்கவி. அதனாலதான் இப்பவே வாங்கிடலான்னு பிளான் பண்ணேன் என்றான் ஜீவா. ஆம், இருவரும் அந்த மாளிகைக்கு அருகில் இருக்கும் அந்த மர்மமான வீட்டிற்குள் நுழைந்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பே அந்த வீட்டை சுத்தம் செய்து அனைத்து பொருட்களையும் அந்த வீட்டில் இறக்கி வைத்தார்கள். புது வீட்டிற்கு குடியேறுவதால் ஜீவாவின் அம்மா அப்பாவும் சங்கவியின் அம்மா அப்பாவும் அந்த புது வீட்டிற்கு வந்திருந்தார்கள். வீட்டினை பார்த்த ஜீவாவின் அப்பாவிற்கு மனதில் சிறு நெருடல். அந்த வீட்டில் ஏதோ சரியில்லை என்ற எண்ணம் அவர் மனதில் எழுந்து கொண்டே இருந்தது. ஜீவாவை தனியே அழைத்து, இந்த வீட்டை நீ வாங்கும் போது நல்ல விசாரிச்சுட்டு வாங்கினியாப்பா? ஆமாப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்லப்பா தம்பி, கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். ஜீவாவின் தந்தையின் முகம் சரியில்லை. வீட்டையே சுற்றி சுற்றி வந்தார். இனம் புரியாத பயம் அவரிடம் தென்பட்டது. இந்த பயம் எதற்கு என்பது அவருக்கே தெரியவில்லை. அன்று வீட்டில் சிறு விருந்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களை அழைக்கலாம் என்று பார்த்தாலும் ஆங்காங்கே சில வீடுகள் தான் தென்பட்டது. அதிலும் சில வீடுகளில் ஆட்களே இல்லை. இவர்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள அந்த மாளிகைக்கு ஜீவா சென்றான். அங்கு வெளியே அமர்ந்திருக்கும் வாட்ச்மேனிடம், வீட்டுல யாராவது இருக்காங்களா? நாங்க புதுசா அந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கோம். இன்னைக்கு மத்தியானம் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம், அதான் கூப்பிடலாமேன்னு வந்தேன். அந்த வாட்ச்மேன் ஒரு வயதான முதியவர். வயது எப்படியும் 70 இருக்கும். அவர் ஜீவாவிடம், தம்பி, இந்த வீட்டுல ஒரு பாட்டி அம்மா தான்ப்பா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 85 மேல இருக்கும். அவங்களால வெளியே வர முடியாதுப்பா, படுத்த படுக்கையா இருக்காங்க. நானே இந்த பங்களாவுக்குள்ள போனது கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது மட்டும்தான் உள்ள போயிட்டு வரேன். சில சமயம் அந்த சாப்பாடையும் வெளியவே வச்சுட்டு வந்துடுவேன். அவங்க பைய நடந்து வந்து எடுத்துக்கிடுவாங்க. இது வரைக்கும் அவங்கள நானே முழுசா பார்த்தது கிடையாதுப்பா என்றார். சரிங்கய்யா, நீங்க மத்தியானம் சாப்பிட வரலாமே என்று ஜீவா கூற, இல்ல தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன்பா என்றார். அந்த முதியவரிடம் அவன் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஜீவா கிளம்பிய அதே சமயம் கண்ணம் குழி விழுந்து இறந்து போன கண்களை கொண்ட அந்த முதியவரிடமிருந்து ஒரு மர்ம புன்னகை உதிர்ந்தது. அன்று மாலை இப்பொழுதில் ஜீவா மற்றும் சங்கவியின் பெற்றோர் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஜீவா, புரோக்கர் சொன்ன ரூம் இதுதான் போல இருக்க. எதுக்குப்பா இங்க படுத்து தூங்க கூடாதுன்னு அந்த புரோக்கர் சொன்னாரு? ஆமா, இந்த ரூம் அவ்வளவு நீட்டா இருக்க, எதுக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு? தெரியலையாப்பா. சரி விடு, அந்த ரூம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, அத ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம் என்றான் ஜீவா. அவர்கள் இருவரும் பேசிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த அறையில் உள்ள சிறிய விளக்கின் வெளிச்சத்தில் அந்த கருங்கல்லானது மின்னிக் கொண்டிருந்தது.